ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். அப்போ அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பும் இன்றைக்கி ஒரு பிரியாணின்னு நாங்கள் செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு செய்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்காகவே இன்றைக்கி காலையில் நேரமாக வந்துருச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காகவே நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பாதி எடுத்துட்டு குழம்பு வச்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மீதி கறிகளை நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இது நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் என்னென்ன போட்டு இப்போ நான் தாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்களை மேக்ஸிமம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ 2 வெங்காயம் நறுக்குனது எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நறுக்குனது எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த மாதிரி நம்ம என்ன போட்டு நம்ம தாளிக்கிறோமோ அந்த தாளிக்கக்கூடிய ஐட்டம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க உருளைக்கிழங்குலாம் நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாலாம் எப்போ போட்டாலும் நாங்கள் உருளைக்கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதால நாங்கள் கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு போடுவோம். அதனால் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நெய் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய்யில் நீங்கள் தாளிக்கலாம். எண்ணெயோடு ஆட் பண்ணி நெய் ஊற்றி நம்ம தாளிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு கறி காமிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் நான் குக்கரில் போட்டு நல்லா ஃபுல்லாக பரட்டி விட்டுட்டு ஒரு 2 விசில் நாட்டுக்கோழின்றதுனால ஒரு 2 விசில் ஃபஸ்ட்டு விட போகிறேன். அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் பாருங்கள் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது காஞ்சிருச்சு. நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒன்று ஒன்றா இப்போ இதில் போடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை நான் போடுறேன். சோம்பு பாருங்கள், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் போடுறேன். ஆக்சுவலாக நம்மளே தான் வீடியோ எடுத்துகிட்டு நம்மளே தான் போட்டுட்ருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லோரும் நல்லா தூங்குவாங்க வீட்டில். பாப்பாங்க நான் வெங்காயம் போடுறேன். ஓரளவுக்கு இதாகிடுச்சு. ஸ்கூல் லீவ் ஆச்சுலாம் ஸ்கூல் லீவுன்றதுனால நான் டிஸ்டர்பே பண்ணல. சரி, எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டாச்சு. அதனால் எங்கள் பாப்பாலாம் அளவில் தூங்கிட்டு இருக்குது. பச்சை மிளகா போடுறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால சீக்கிரமாகவே வணங்குதுங்க. வணங்காமல் போகணும்னு நினச்சி வேண்டாம். பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து பார்ப்போம். இது எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு, கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் போட்டு விசிலோட கறி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஃபஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக தாளிச்சுட்ருப்பாங்க. இப்போல்லாம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடுத்தே பற்ற வைக்காதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒட்டுக்கா பாத்திரத்தில் போடுறாங்க. போட்டு கையை விட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே எத்தனை விசில் வேணுமோ அப்படியே அத்தனை விசில் விட்டுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா வணங்கினதுக்கு பிறகு நம்ம போட்டுட்ருக்கோம். புதினா
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எதற்கோ சப்போர்ட் பண்ணுறேங்க, எதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தக்காளி பழம் அறுத்து வச்சுருக்கிறதையும் போட்டுறேன். இதை வந்து நான் நல்லா வணக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வணங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கரம் மசாலா, சிக்கன் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுங்க, சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு கறியை நான் சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கரம் மசாலா தூளும் வந்து சிக்கன் மசாலா தூளும் வந்து நான் சொன்ன ரேஷியோக்கு வந்து உங்களுக்கு கலக்கிட்டேன். நல்லா ஒரு சாந்து மாதிரி இப்போ வந்துருச்சு, சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உருளைக்கிழங்கும் விசில் தான் விட போகிறேன். கொஞ்சம் குழம்பு உருளைக்கிழங்கு போனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். உருளைக்கிழங்கு கறியும் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு உங்களுக்கு நான் 2 விசில் போட்டு விட்ருவேன். பாருங்கள், 2 ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாம் கலந்துருச்சுங்களா? இதை வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு நான் விசில் போட்டு விட்டுறேன். 2 விசில் நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம திரும்பவும் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நான் எடுத்து 1 டம்ளர் ஊற்ற போகிறேன். இதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் எடுக்க போகிறேன். நல்லா அது வந்து நல்லா பரட்டி விட்டுட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உப்பு போடாமல் இருந்தேன் இல்லையா, இப்போ நான் உப்பு போட்டுட்டேன். இப்போ வேக வைக்கிறதுனால உப்பு நான் போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு இப்போ நான் வந்து இதை நல்லா பரட்டி விட்டதுனால இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு 2 விசில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குக்கர் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும், சரிங்களா? 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து குழம்புக்கு வேணும் இல்லையா, அதனால் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி விட்டு குக்கரை வந்து நான் மூடிட்டேன். ஒரு 2 விசில் நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணுறேன். நான் தேங்காய் அரைச்சிடறேன். நான் இப்போது தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இங்கே வாங்க, தேங்காய் பால் சரிங்களா? அந்த தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 மூடி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே சக்கையோடு போடாமல் தேங்காய் பால் எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குக்கர் இங்கே இருக்கா, விசில் அடங்கட்டும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக சின்னதாக ஒரு தாளிக்க போகிறோம். அதில் என்னென்னா ஒரே கொஞ்சோண்டு சோம்பும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நேற்று நைட்டு. அது சும்மா அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டு நான் தாளிக்க போகிறேன். கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் துளியோண்டு நம்ம போட்டுட்டு இந்த குக்கரில் இருக்குது இல்லையா, குக்கரில் வச்சுருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணோம், சட்டி கம்மி பண்ணிக்கலாம். முன்னாடியே ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கிறேன். தயவு செஞ்சு இதை பார்க்குறீங்க, கொஞ்சம் வீடியோவை பார்க்குறீங்க, கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடக்க முடியல. எடுத்து வச்சிடலாம். காமிக்கிறேன். ஒரே கையில் தான் எல்லாம் தட்டி விட்டு விழுந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ கிழங்கு சிக்கனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எடுத்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஆயில் விட்டாச்சு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுட்டோம். உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டாக தான் போடுறேன். ஏற்கனவே நான் சோம்பு அங்கே போட்டிருக்கேன் குழம்புல. இது ஜஸ்ட்டு வாசத்துக்கு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போட்டால் போடுங்க, இல்லாட்டி வேணாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா தான் போட்டிருக்கோம், அதனால் தேவையில்லை. நீங்கள் கொஞ்சமாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வாசம் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கிறதாங்க, நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை, வேண்டான்னு விட்டுட்டேன்.
சூப்லேயே நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ 2 கையில் ஒரு கையில் இதை வச்சு குக்கர் எடுத்துக்கிட்டோம், குக்கர் கீழே விழுந்துடும். அதனால் நான் செல்லை தள்ளி வச்சுட்டு குக்கரில் இருக்கிறத எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். குழம்பு சூப்பராக ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊற்றுனதுமே, ஏன்னா அதுவும் ஆல்ரெடி பயங்கர ஹீட்டாக தானே இருந்துச்சு, ஊற்றுனதுமே நல்லா தளபலன்னு கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ நான் தேங்காய் பாலை வந்து என்ன பண்ண போகிறேன், இதை ஊற்றுப்பேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தேங்காய் பால் இப்போ போட்டதுனால கொஞ்சம் உங்களுக்கு காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் மிளகாத்தூள் வந்து நான் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குழம்பு வேறு லெவலில் வந்து கொதிச்சிட்ருக்கு. உண்மையாலுமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் நான் போட்டுறேன். அவ்வளோதான், எல்லாமே நம்ம பண்ணிவிட்டோம். உங்களுக்கு குருமிளகுத்தூள் வந்து பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக இது முடியும் போது குருமிளகுத்தூள் நீங்கள் போட்டு கலந்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. குழம்பு வேறு லெவலில் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக இப்போ தண்ணியாக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிரும். சரிங்களா, இங்கே பாருங்கள் நல்லா இப்பயே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் திக்காக ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன். உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அப்புறம் என்னவாவது சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எந்த சொதப்பலும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா கையில் நம்ம பிடிச்சிக்கிட்டே நம்ம இது பண்ணுறோமே, ஏதாவது ஒன்று சேர்த்துறது பிடிக்கிறதெல்லாம் வந்து தப்பாக போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு சரியாகவும் போட்டாச்சு, சூப்பராகவும் இருக்குது குழம்பு. நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வேறு லெவலில் கொதிக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையான சூப்பராக இருக்குது. ஒருத்தராக எங்கள் வீட்டில் எழுந்திரிச்சிட்டு வராங்க. நல்லா கறியெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வந்துருச்சு. உருளைக்கிழங்கு உடஞ்சிருமோன்னு நினச்சேன், உருளைக்கிழங்குலாம் உடையலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. பாருங்கள் சின்னதாக போயிடுச்சா, அதோட தெரியுதா, உருளைக்கிழங்கு அதில் மாட்டிக்கிச்சு, கறியும் மாட்டிக்கிச்சு. சூப்பரான சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.